வணக்கம். இது ஸ்ரீவாரி ஜோதிடம் தேனியிலிருந்து உங்கள் பிரசன்ன ஜோதிடர் தேனி சிவா. நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு மாந்தி தோஷம் எதனால் ஏற்படுகிறது, ஒருவருடைய ஜாதகத்தில் மாந்தி தோஷம் எவ்வளவு வீரியமாக செயல்படுகிறது என்பதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாந்தினாலே நமக்கு நிறைய விஷயங்கள் தடை தாமதங்கள்லாம் கேதுக்கு சொல்கிறது போல் மாந்திக்கு சொல்ல முடியும். இது மேக்சிமம் பிரேத சாபம் அப்படின்றத தான் இந்த மாந்தி தோஷம் என்பது சொல்லும். உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு சொல்லுவாங்க, கடுமையான தோஷம் இருக்குங்க, அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கங்க, அல்லது கடுமையான பாதிப்புகள் இருக்கிறது, இந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாந்தியோட வீரியம் எந்தெந்த இடத்தில் இருந்தால் அது வீரியமாக செயல்படும், அதுக்கு என்ன பரிகார முறைகள் என்பதை தான் அந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் 1, 5, 9 இப்போ ஒரு லக்கணம், அதாவது மேச லக்கணம் வச்சுக்கணும். மேச லக்கணத்திலிருந்து 1, 5, 9 ஆகிய 3 இடங்களில் இந்த மாந்தி இருக்கும்போது அவர்களுக்கு மிக கடுமையான பிரேத சாபம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, பிரேத சாபம் ஏற்படும்ன்றத நம்ம இந்த ஜாதகத்து மூலியமாக தெரிஞ்சுக்கிறோம். இதவே சோழி பிரசன்னத்திலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோழி பிரசன்னம் என்பது கேரளாவில் பாரம்பரிய முறைப்படி பார்க்கக்கூடிய ஒரு பிரசன்ன முறையாகும். அந்த சோழி பிரசன்னத்தில் லக்கணத்திலிருந்து நம்ம எண்ணி வரும்போது, அல்லது லக்கணாதிபதியோ அல்லது லக்கணாதிபதி உடன் மாந்தி இருக்கும்போது இந்த பிரேத சாபம் என்பது ஏற்படுகிறது. இந்த பிரேத சாபம் ஏற்பட்டு விட்டால் குடும்பத்தில் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் தலைதூக்கி ஆடும். அது எப்படி வருகிறது என்பதே எனக்கு தெரியாது. நான் என் பாடு போயிட்டு இருந்தேங்க, திடீர்னு கீழே விழுந்தேன், என் பாடு போயிட்டு இருந்தேன், திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் நல்லா தாங்க இருந்தேன், எனக்கு எந்த குறையுமே இல்லைங்க, ஆனால் திடீர்னு இப்படி ஒரு சர்க்கரை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி திடீர் என்று நடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்ணுக்கு தெரியாத கர்மவினைகளை சொல்லக்கூடியது அந்த மாந்தி தோஷம் என்பது. இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகள் பழமையான சிவன் ஆலயம் சென்று அந்த சிவன் ஆலயத்தில் பிரதோஷத்தன்று அல்லது பௌர்ணமி அன்று இந்த 2 நாட்களில் விபூதி அபிஷேகம் செய்ய வேண்டும். அதை நம்ம விபூதி வாங்கி கொடுத்து அந்த விபூதி அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகம் செய்யப்பட்ட விபூதியை கொண்டு நாம் தினமும் நெற்றிகளில் பூசி வர இந்த மாந்தி தோஷம் என்பது படிப்படியாக அந்த தாக்கத்திலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த மாந்தி தோஷத்துக்கு உண்டான பரிகாரம் சிவ வழிபாடு மட்டுமே. அதில் விபூதி அபிஷேகம் மிக மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ அதையும் தாண்டி சித்தர்களுடைய ஜீவசமாதி வழிபாடு, நம்ம கணக்கம்பட்டியில் சித்தர் இருக்கார், கரூரில் சித்தர் இருக்கார், நம்ம மதுரை மாவட்டம் செக்கானி பக்கத்துல எல்லாம் அங்கெல்லாம் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு சித்தர் கோயில் இருக்குது. இப்படி நிறைய இடங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். தேனி மாவட்டத்தில் கூட சுப்லாவரத்தில் ஒரு சித்தர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. இப்படி ஒரு விஷயமும் அந்த எங்கெங்கே சித்தர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் அந்தந்த டிஸ்ட்ரிக்கு, அதாவது அந்தந்த மாவட்டத்திற்குள்ளே இருக்கக்கூடியவங்க தரிசனம் பண்ணி சிறப்பான வாழ்வு வாழன்றது என்னுடைய கருத்தும் நான் சொல்லக்கூடிய விஷயமும் கூட. அப்போ இந்த மாந்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு 2 வழிபாடுகள். ஒன்று சிவ வழிபாட்டில் விபூதி அபிஷேகமும் பிரதோஷம் அன்னைக்கு பண்ணணும், அதுவும் கூட, அல்லது பௌர்ணமி அன்னைக்கு திதி அன்னைக்கு பண்ணணும். அது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதையும் தாண்டி சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு பண்ணும்போது சிறப்பாக இருக்கும் என்பதை சொல்லி உங்களிடம் தற்காலிகமாக விடப்படுது உங்கள் பிரசன்ன ஜோதிடர் தேனி சிவா. வாழ்க வளமுடன்.